மீன்ஸ் அன்னைக்கு சப்ஜெக்ட்னா اه எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து சப்ஜெக்ட் இது பாருங்க மீட்டர் இந்த கீழே இந்த கூட எங்க அப்படி எடுத்தாரு அப்படி கிளாஸ் முடிஞ்சுவார் கிளாஸ் முடிஞ்சு எடுத்தாரு அப்படி கொஞ்சம் நீங்க வர اه உங்களோட ஸ்கிரீன் வந்து தானே வரல ஸ்கிரீன் அப்சல் அப்சலோ اه உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா اه சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையே ஸ்கிரீன் வந்துக்குதானே اه ம் நீங்க கேக்குற ஒழுங்கா கேக்குது இல்ல. தானே பிரச்சனை கொஞ்சம் லீவ் ஆச்சு பாருங்க அப்சல். கேக்குதா ஓகே اه தலைப்பாக பார்க்க வேண்டிய தலைப்பு அதாவது வசன ரீதியான சரி நீட்டுதல் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் பார்க்கணும் அதில் சில விஷயங்கள் நான் படிக்க வேண்டிக்கிறதால நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எடுத்திருக்கிறோம் இதுல ஓகே இதுல உள்ள விஷயம் என்னென்றால் முதலாவது விளங்கிக் கொள்ளணும் நீட்டுதல் என்றால் அரபிக்கில் நாங்கள் யூஸ் பண்ற சொல் மத்து மத்தை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் மத்தினுடைய அடையாளங்கள் மத்தினுடைய எழுத்துக்கள் மத்தினுடைய அடையாளங்கள் மத்தினுடைய எழுத்து ஃபத்தஹத்துன் அது ரெண்டு இடம் இருக்கு. மத்து கஸ்ர் மத்து எல்லாம் அடையாளங்கள் என்ன சொல்ற வகைகள் அல்ல ஐயா அது எல்லாத்தையும் நாங்க மத்தினுடைய அடையாளங்களுக்கு கீழே தான் கொண்டு வருவோம் ஃபத்தஹ் மத்து கஸ்ர் اه மத்து லம்மு மத்து மத்தினுடைய அடையாளம் எல்லாம் மத்தினுடைய அடையாளங்கள் என்றது கீழே கொண்டு வருவோம் மத்தினுடைய எழுத்துக்களும் ம் மூன்று இருக்குது அலிஃப் யா வாவ் என்ற மூன்று இருக்குது ஓகேயா இந்த அளவு திட்டத்துல எது வந்தாலும் நாங்க 1 செகண்ட் 1 செகண்ட் இரண்டு அளவுக்கு நாங்க நீட்டி ஓத வேண்டும் இது அப்படித்தானே இது பிரச்சனை இல்லை அப்படித்தானே இது உங்களுக்கு ஆல்ரெடி சவுண்ட் கேக்குதானே اه اه ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தரப்பட்ட விஷயம் இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய பகுதி இந்த வசன பகுதி அடுத்தது பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி இந்த வசன பகுதி இதான் நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி இந்த பகுதிக்கு நாங்கள் தலைப்பு ஒன்று கொடுக்குறோம் நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலே நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்ட போறோம் என்றால் வசனம் கொண்டு ஓதி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த போறோம் என்றால் அந்த இடத்துல என்ன வகையான அடிப்படையில மத்து வரப்போகுது என்ன வகையான மத்து வரப்போகுது என்கிறத தான் நாங்க அங்க பார்க்கணும் அதுதான் நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்று சொல்றது அதைத்தான் நாங்க சொல்றது நாங்க சொல்றது எப்படின்னு اه நிறுத்தி ஓதும் இடத்திலே நீட்டுதல் தொடர்பான அடிப்படை என்று சொல்றது வசனம் ஒன்று ஓதி கொண்டு வாரோம் அந்த வசனத்தை ஒரு இடத்துல நிறுத்துறோம் அல்லது வசனம் ஒன்று ஓதி கொண்டு வாரோம் அந்த வசனம் முடியுது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வரக்கூடிய மத்தை தான் நாங்க இந்த தலைப்புல கொண்டு வரோம் இதுக்கு உதாரணமாகத்தான் இந்த வசனத்தை நாம சொல்லிக்கிறோம் இதுல ரெண்டு அடிப்படைகள் இது இரண்டு அடிப்படைகளை இரண்டு அந்த அடிப்படைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் நாங்க இந்த இடத்துல 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும் அதாவது 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓதணும்
விளங்கின தானே? சரி, என்ன ரெண்டு அடிப்படைகள் என்றால் பாருங்கோ. முதலாவது அடிப்படை, குறிப்பிட்ட அந்த வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்துக்கு நாங்க சுக்கூன் செய்யணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, எங்க சுக்கூன் செய்யறோம்? எங்க சுக்கூன் செய்யறோம்? நூன்ல. நூனுக்கு சுக்கூன் செய்யறோம். அப்ப நஸ்தஈன், நூனுக்கு சுக்கூன் செய்யறோம். வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூன் செய்யறோம். சுக்குன் செய்யும். இரண்டாவது, அதற்கு முன், எதுக்கு முன் நாங்க சுக்கூன் செஞ்சு நிப்பாற்று அந்த எழுத்துக்கு முன்னுக்கு என்னைக்கிறோம்? மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, இதுல ஏதாவது உண்டு அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வரணும். வந்திக்குதாங்க? என்ன வந்திக்குது? ஏ யா. என்னையா? சும்மா யாண்டா பெல. சுக்குன் செய்யப்படையா. சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. எனவே நாங்க என்ன செய்யணும் என்றால், அதுக்கு முன்னால வர அந்த ஐன் என்ற எழுத்த 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓதணும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட தலைப்பு முக்கியம். நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலேயே நீட்டுதலோடு தொடர்பான மதுதான் தலைப்பு. தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை, நான் சொன்னது எப்படி? நீட்டி ஓதுகின்ற இடத்திலே தொடர்பான மத்து தலைப்பு. ஆஹ் அந்த மத்துக்குரிய ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று, நாங்க நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூன் செய்யப்படணும். இரண்டாவது, அதுக்கு முன்னுள்ள எழுத்துக்கு அதுக்கு முன்னால வாரது மத்தினுடைய அடையாளமாகவோ மத்தினுடைய என்ன எழுத்தாக வரி. வெரி குட், எழுத்தாகவோ வர வேண்டும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்க அதுக்கு முன்னே எழுத்து நாங்க 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். இதை நீங்க நிறைய உதாரணங்கள்ல நீங்க தேடணும். நீங்க தேடினாத்தான் இதுல உங்களுக்கு ஓதி கொண்டு போற நேரத்துல மறக்காது. அல்லது இப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஓத விட்டா திருப்பி என்ன செய்யும்? திருப்பி இந்த விஷயம் மறந்து போய்த்திரும். அதுக்கு மறக்காமிக்க என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க ஓதணும். Right? ஓதுறதுங்கிறது எங்கேயாவது இந்த கான்செப்ட் கீழே வசனங்கள் வந்துச்சுதண்டா அதுல கொஞ்சம் நிறுத்தி நிப்பாட்டி என்ன விஷயம், ஏன் வந்திக்குது, என்ன வந்திக்குண்டு நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்தா உங்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகளை முழுமையாக தவிர்ந்து கொள்றதுக்கு முடியுமா இருக்கும். ஓகே, இது பின்னால திருப்பி கேட்கப்படாது எங்கேயும். அது மறந்துட்டு சொல்லித்தரல, சும்மா கேள்வி கேட்கவா நம்மளுக்கு இதுல ஸ்லைட்ல ஒன்று போட்டு இல்லைன்னா சொல்ல இயலாது. எல்லாம் தெளிவாக போட்டு விளங்கப்படுத்த பட்டி. வேற என்ன சரிக்கா? இல்ல டவுட் என்ன சரிக்கா? மத்தில இல்ல. மத்திர பேசிக் தான் இது. இப்ப நீங்க அஞ்சாவது முடியத்தோட உங்களுக்கு மத்திர அடுத்த விஷயம் எல்லாம் படிப்பிக்கணும். உங்களுக்கு அடிப்படையை மறந்து போறதால பிரச்சனையாகிது. ஹைர், ஓகே, இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு நான் ஓத வைப்பேன். ஓத வச்சுக்கொண்டு இடையில போகல இது மாதிரி இடங்களை பேல விட்டா கேள்வி கேட்பேன். ரெடியா வரணும்.